Bomigil Creations. In this video, we are going to discuss logic gates. Logic gates are the basic building blocks of any digital system. It is an electronic circuit having one or more than one input and only one output. The logic gates are a basic component or physical device. This use பண்ணி simple digital circuit ல complex digital circuit வரைக்கும் design பண்ணலாம். Even complex ICs, microprocessor, microcontroller இதெல்லாம் நிறைய logic gates use பண்ணி construct பண்ணலாம். Generally gate ஓட purpose என்ன? இப்போ ஒரு பில்டிங்க்கு முன்னாடி ஒரு கேட் இருக்குன்னா அந்த பில்டிங்குள்ள ரைட் பர்சனை மட்டும் உள்ள அனுப்புறதுக்காக தான் அந்த கேட்டுங்கிறது நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த லாஜிக் கேட்ஸும் கரெக்டான சிக்னலை மட்டும்தான் உள்ள அனுப்பும். இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் த சிக்னல். இந்த லாஜிக் கேட்ஸ் ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஈவன் தோ இட் ஹாஸ் நோ மூவிங் பார்ட்ஸ், இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்விட்சஸ். இந்த கேட்ஸ் சர்டன் சிக்னலுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும், மற்ற சிக்னல்ஸ்க்கெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே லாஜிக் கேட்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டூ த ஆப்ரேஷன்ஸ் லைக் லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன், லாஜிக்கல் அடிஷன் அண்ட் இன்வர்ஷன். ஸோ இங்கே லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது அண்ட் கேட் யூஸ் பண்ணி பண்ணுறோம், லாஜிக்கல் அடிஷன் அப்படிங்கிறது ஆர் கேட் யூஸ் பண்ணி பண்ணுறோம், இன்வர்ஷன் நாட் கேட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் 7 லாஜிக்கல் கேட்ஸ் இருக்குது. என்னென்ன? அண்ட், ஆர், நாட், நாட், நார், எக்ஸ் ஆர் அண்ட் எக்ஸ் நாட். So இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா basic gates. Okay, and, or and not இது basic gates. NAND and NOR இது universal gate. Okay, எதனால இந்த and, or and not basic gates அப்படின்னு சொல்றோம்னா, இந்த 3 கேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான டிஜிட்டல் சிஸ்டம் இல்லை டிஜிட்டல் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நேண்டையும் நாரையும் ஏன் யூனிவர்சல் கேட்னு சொல்கிறோம்னா, இந்த நேண்ட் கேட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி கேட்டை வேணாலும் டிசைன் பண்ணலாம். அதாவது நேண்ட் கேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆர் ஆப்ரேஷன் பண்ணலாம், நாட் ஆப்ரேஷன் பண்ணலாம், நார் ஆப்ரேஷன் பண்ணலாம், எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணலாம், எக்ஸ்நார் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நார் கேட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க அண்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆர், நாட், நாண்ட், எக்ஸ்ஆர் அண்ட் எக்ஸ்நார். ஸோ இந்த எல்லா ஆப்ரேஷனையும் ஒரு கேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த நாண்டையும் நாரையும் நம்ம யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆல்சோ we call these gates or primary gates, that mean and, or and not as a primary gates. NAND, NOR, XOR, XNOR இதை செகண்டரி கேட்ஸ் இல்லாட்டி டிரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா இந்த செகண்டரி கேட்ஸை தான் இந்த பிரைமரி கேட்ஸ்ல இருந்து தான் டிரைவ் பண்ணி வந்தது. ஸோ அதனால தான் இதை டிரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் கேட் பார்க்கலாம். அண்ட் கேட்டோட ட்ரெடிஷ்னல் சிம்பிள் இதுதான். ஓகே, அண்டோட ஆப்ரேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன், லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இந்த டாட் இல்லாட்டி இந்த கிராஸ் மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் 2 இன்புட்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். பட் இந்த அண்ட் இன்புட்டுக்கு நீங்கள் n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இங்கே நான் 2 இன்புட்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 இன்புட்ஸுக்கு 4 இன்புட் காம்பினேஷன், 4 பாசிபிள் இன்புட் காம்பினேஷன். அதாவது நீங்கள் ரெண்டுமே என்ன பண்ணலாம், லோவாக கொடுக்கலாம், இல்லை 1 லோ 1 ஹை கொடுக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஹை கொடுத்துட்டு செகண்ட் இருக்கிறதுக்கு லோ கொடுக்கலாம், இல்லை ரெண்டுக்குமே ஹை கொடுக்கலாம். ஸோ அப்போ 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா 4 காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. அதே நீங்கள் 3 இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 8 காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது ABC அப்படின்னு 3 இன்புட் இருந்ததுன்னா 3மே 0 கொடுக்கலாம், இல்லை 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. அப்போ 3 இன்புட்டுக்கு 8 பாசிபிள் இன்புட் காம்பினேஷன். சரியா? அதே 4 இன்புட் கொடுத்தீங்கன்னா 2 to the power 4, அப்போ 16 இன்புட் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ எவ்வளோ பாசிபிள் இன்புட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 to the power n. எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அது பவரில் எழுதிக்கோங்க. சப்போஸ் 5 இன்புட் கொடுக்குறீங்கன்னா 2 to the power 5, அப்போ 32 பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் வரும். சரியா? இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது இந்த கேட்டுக்கு பாசிபிள் இன்புட் எவ்வளோ இருக்கும்,
அந்த பாசிபிள் இன்புட்டுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத இந்த ட்ரூத் டேபிள் தான் ஷோ பண்ணும். இப்போ நம்ம 2 இன்புட் கொடுத்தோம்னா 4 பாசிபிள், அதே 3 இன்புட் கொடுத்தோம்னா 3 பாசிபிள். இந்த 3 பாசிபிள் இன்புட் என்ன, அதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத இந்த ட்ரூத் டேபிள் ஷோ பண்ணும். சரி, இப்போ பாருங்க. இப்போ இந்த AND கேட்டுக்கு 2 பார்த்தோம். அதாவது இங்கே 0 அப்படிங்கிறது லோ, 1 அப்படிங்கிறது ஹை. இப்போ 2 இன்புட் கொடுக்குற ஒரு சர்க்யூட்னா என்ன கொடுக்கலாம், நீங்கள் ரெண்டுமே லோவாக கொடுக்கலாம். ஓகே, அப்போ லோவாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் என்ன வருது, லோ. இல்லை 1 லோ இன்னொன்று ஹை, அப்போ அதுக்கும் என்னது லோ தான் வருது. இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஹை, செகண்ட் இருக்கிறதுக்கு லோ கொடுக்கலாம், அப்போ என்ன வருது உங்களுக்கு லோ. ரெண்டுமே ஹையாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஹை. அப்போ நீங்கள் AND கேட்டுக்கு என்ன சொல்லலாம், AND gate produce the output high only when all the inputs are high. Okay, எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த எல்லா இன்புட்டுமே ஹையாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டும் ஹையாக இருக்கும். தட் இஸ் கால்ட் AND gate. நெக்ஸ்ட் வந்து OR gate. OR கேட்டோட ட்ரெடிஷ்னல் சிம்பிள் இதுதான். OR என்ன ஆப்ரேஷன் பண்ணும், லாஜிக்கல் அடிஷன். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே நான் 2 இன்புட் தான் கொடுக்குறேன். 2 இன்புட்டுக்கு 4 இன்புட் காம்பினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 0னா 0 அவுட்புட், 0 1னா 1, 1 0னா 1, 1 1னா 1. அப்போ இங்கே என்ன சொல்லலாம், it will produce the output high if any one of its inputs is high. ஓகே, இந்த இன்புட்ல ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்தாலும் அவுட்புட் ஹை கிடைக்கும், அப்படி இல்லாட்டி 0. சரியா? நெக்ஸ்ட் வந்து நாட் கேட். நாட் கேட் வந்து என்னது, இன்வர்ஷன். என்ன இன்புட் நீங்க கொடுத்தீங்கனாலும் அது இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 0 கொடுத்தீங்கன்னா 1 கிடைக்கும், 1 கொடுத்தீங்கன்னா 0 கிடைக்கும். ஓகே, ஸோ நாட் கேட் வந்து என்ன பண்ணுது, இன்வெர்ட் பண்ணுது, இல்லாட்டி என்ன சொல்லலாம், காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே காம்ப்ளிமெண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஏக்கு மேலே ஒரு பார். ஓகே, இதை ஏ காம்ப்ளிமெண்ட் இப்படின்னு சொல்லலாம், இல்லை இப்படியும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த நாட் கேட்டுக்கு நீங்கள் ஒரு இன்புட் மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்ற எல்லா கேட்ஸ்க்கும் என்னது, எவ்வளோ இன்புட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த நாட் கேட்டுக்கு ஒரே ஒரு இன்புட் தான். ஏன்னா நீங்கள் 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 0, எதை கொடுத்தாலும் இது இன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அப்போ ஒரே ஒரு இன்புட் தான் பாசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா நாட் கேட்டோட ட்ரெடிஷ்னல் சிம்பிள் இதுதான். இங்கே இந்த பபிள் தான் இன்வர்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, கேட்ல இந்த பபிள் வந்தாலே அங்கே இன்வர்ஷன் நடக்கும். இங்கே பபிள், இங்கே பபிள், இங்கே பபிள். ஸோ இந்த பபிள் எல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்வர்ஷன் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, சப்போஸ் இந்த கேட்லேயே இந்த பபிள் இல்லாமல் நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா நீங்கள் ஏ கொடுத்தா இங்கேயும் ஏ தான் கிடைக்கும், நீங்கள் பி கொடுத்தா பி தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இன்வெர்ட் ஆகாமல் கிடைக்குது. நீங்கள் இன்வெர்ட் பண்ணணும்னா அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த பபிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இந்த கேட்டை, பபிள் இல்லாமல் இருக்கிற கேட்டை நீங்கள் என்ன சொல்லலாம்னா பஃபர் கேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பஃபர் கேட் வந்து நீங்கள் ப்ரொபகேஷன் டிலே கொடுக்கணும் அப்படின்னா இந்த பஃபர் கேட் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நிறைய பர்பஸும் இருக்குது. சிம்பிளாக பஃபர் கேட் என்னென்னா என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா 1. ஓகே, நெக்ஸ்ட் NAND கேட். இந்த NAND கேட் வந்து காம்பினேஷன் ஆஃப் AND கேட் அண்ட் நாட் கேட். அதே மாதிரி இந்த NOR கேட் வந்து காம்பினேஷன் ஆஃப் OR கேட் அண்ட் நாட் கேட். அதே மாதிரி இந்த XNOR கேட் வந்து காம்பினேஷன் ஆஃப் XOR கேட் அண்ட் நாட் கேட். ஓகே, அப்போ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். NAND அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் AND கேட். NOR அப்படிங்கிறது ஆருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த NOR. XNOR அப்படிங்கிறது XORக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த XNOR. இங்க AND கேட் கூட NOT கேட் கனெக்ட் ஆயிருக்கு. இட் will produce the output A dot B bar. ஸோ இதே ஆப்ரேஷன் தான் இதுவும் பண்ணுது. பட் ரெண்டு கேட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரே கேட் யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க. 0 0 கொடுத்தா 1, 0 1 கொடுத்தா 1, 1 0 கொடுத்தா 1, 1 1 கொடுத்தா 0 அவுட்புட் கிடைக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லலாம், NAND gate will produce output low only when all inputs are high. Okay, இது அப்படியே ANDக்கு ஆப்போசிட். நெக்ஸ்ட் ஒன் NOR gate. ஸோ NOR gate அப்படிங்கிறது வந்து OR அண்ட் NOT கேட்டோட
காம்பினேஷன். அப்போ எப்படி எழுதலாம்? OR கேட் நாட் கேட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, A plus B காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு கேட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரே கேட்லேயே அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். நார் ஆப்ரேஷனை ஒரு கேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதான் வந்து நார் கேட். ஸோ இந்த நார் கேட் ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட். ஆர் கேட்டில் அவுட்புட் எப்பெல்லாம் ஹையாக இருக்கும்? ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ஹை. அதே இந்த நார் கேட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆர் கேட்டில் வந்து அவுட்புட் லோவாக இருக்கும் if any one of the inputs is high. ஓகே, அதாவது ஒரு இன்புட் வந்து ஹையா இருந்தாலும் அவுட்புட் வந்து லோ, மற்றதுக்கெல்லாம் ஹை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட ஷார்ட் ஃபார்ம். இதை நீங்கள் எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ்நார் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் நாரோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் என்ன சொல்லலாம்னா எக்ஸ்நார் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ஆரோட ட்ரெடிஷ்னல் கேட் சிம்பிள் இதுதான். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஒரு சர்க்கிளுக்குள்ள ப்ளஸ்ஸை ரெப்ரசென்ட் பண்ணால் அதான் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா A பார் B ப்ளஸ் B பார் A அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க. 0 0 கொடுத்தா 0 கிடைக்குது, 0 1 கொடுத்தா 1, 1 0 கொடுத்தா 1, 1 1 கொடுத்தா 0 கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எப்பெல்லாம் இந்த இன்புட் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஹை இன்புட் இல்லாட்டி ஆட் நம்பர் ஆஃப் 1 அதில் இருக்குதோ அப்பெல்லாம் அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும், மற்றதுக்கெல்லாம் லோ, அதாவது 0 கிடைக்கும். In XOR it will produce the output high only if it has odd number of 1 or odd number of high inputs. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹை இன்புட், அதாவது ஆட் நம்பர் ஆஃப் 1 இருக்கு, அதனால அவுட்புட் 1. அதே மாதிரி இங்கேயும் ஆட் நம்பர் ஆஃப் 1 இருக்கு, அதனால அவுட்புட் வந்து 1. ஓகே, அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆஃப் 1 இல்லை, ஈவன் நம்பர் ஆஃப் 1 தான் இருக்கு, மேலேயும் ஆட் நம்பர் ஆஃப் 1 கிடையாது. ஸோ அதனால அது ரெண்டுக்கும் 0, மற்றதுக்கெல்லாம் 1. ஒரு சில புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸ்ஆர் கேட் வந்து ஹை இன்புட் ப்ரொடியூஸ் பண்ணும் எப்போ இன்புட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இன்புட் இல்லை அப்படின்னா அது வந்து ஹை இன்புட் ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படி இல்லாட்டி லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இங்கே ரெண்டு இன்புட்டுமே சேம், அதனால லோ இருக்குது. இங்கே ரெண்டு இன்புட்டும் டிஃப்ரெண்ட், அதாவது ஒன்றுக்கு 0 இன்னொன்றுக்கு 1. அதே மாதிரி இங்கே ஒன்றுக்கு 1 இன்னொன்றுக்கு 0. ஸோ அதனால இங்கே அவுட்புட் வந்து ஹை கிடைக்குது, மற்றதுக்கெல்லாம் லோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டு இன்புட் கொடுக்கும்போது தான் இது மேட்ச் ஆகுது. சப்போஸ் 3 இன்புட் கொடுக்கறதா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 0 0 0 கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ஏதாவது 2 இன்புட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 0 0 0 0ங்கிறது சேம் இன்புட். ஸோ சேம் இன்புட்டுக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இப்போ கிடைச்சிருக்கிற இந்த 0வை தேர்ட் இன்புட் அது கூட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் 0. ஸோ இங்கேயும் 0 0 சேம் இன்புட். ஸோ சேம் இன்புட்டுங்கும் போது என்ன கிடைக்கும்? அவுட்புட் வந்து 0. ஓகே, இப்போ 1 1 1 கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு 2 இன்புட் கன்சிடர் பண்ணுங்கள், அது 1 1, இதுவும் சேம் இன்புட். ஸோ சேம் இன்புட்டுக்கு என்ன ஆன்சர்? தட் மீன் அவுட்புட் வந்து 0. இப்போ கிடைச்ச இந்த அவுட்புட்டை தேர்ட் இருக்கிற இன்புட் கூட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். 0 1ங்கிறது நாட் சேம், டிஃப்ரெண்ட், அதனால் அவுட்புட் வந்து 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 இன்புட் கொடுக்குறோன்னு வைங்க. இங்கே நான் 0 0 0 0 இதே கன்சிடர் பண்ணுறேன். இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏதாவது 2 இன்புட்டுக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இங்கே என்னது? சேம், அதனால் 0 தான். எகெயின் இந்த 0வை தேர்ட் இன்புட் கூட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன், எகெயின் 0 தான் அவுட்புட்டாக கிடைக்கும். எகெயின் இந்த அவுட்புட்டை ஃபோர்த் இருக்கிற இன்புட், அதுவும் 0. இப்போ 0 0 எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? எகெயின் அவுட்புட் வந்து 0. இதை நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் அது ஈஸியாக இருந்ததுன்னா அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்நார். எக்ஸ்நார் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ்ஆருக்கு ஆப்போசிட். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே A XOR B காம்ப்ளிமெண்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்படி இல்லாட்டி
ஒரு சர்க்கிளுக்குள்ள ஒரு டாட்டை நீங்கள் வச்சும் இந்த எக்ஸ்னாரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்னாரை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஏ பார் பி ப்ளஸ் பி பார் ஏ ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து எக்ஸ்னார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 1, 0 1 0, 1 0 0, 1 1 1. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? It will produce the output low only if it has odd number of 1 or odd number of high inputs. சரியா? இங்க odd number of 1 இல்ல odd number of high inputs வருதுன்னா output high வரும். அதே இங்க odd number of 1 odd number of high inputs இருந்ததுன்னா output வந்து low கிடைக்கும். நான் திருப்பி சொல்றேன், AND கேட்ல எல்லா இன்புட்டும் ஹையா இருந்ததுன்னா அவுட்புட்டும் ஹை. ஆர் கேட்ல ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்ததுன்னா அவுட்புட் ஹை. நாட் அப்படிங்கிறது நீங்க எது கொடுத்தாலும் அதை இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். NAND அப்படிங்கிறது அண்டுக்கு ஆப்போசிட். லோ வென் ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை, அதாவது எல்லா இன்புட்ஸும் ஹையா இருந்ததுன்னா அவுட்புட் லோவா இருக்கும், மற்றதுக்கெல்லாம் ஹை. இங்க ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்ததுனாலும் அவுட்புட் லோ இருக்கும், மற்றதுக்கெல்லாம் ஹை. XRல ஆட் நம்பர் ஆஃப் 1 இருந்ததுனாலோ இல்ல ஆட் நம்பர் ஆஃப் ஹை இன்புட்ஸ் இருந்ததுனால அவுட்புட் ஹை கிடைக்கும், மற்றதுக்கெல்லாம் லோ. XNORல ஆட் நம்பர் ஆஃப் ஹை இருந்ததுனாலோ இல்ல ஆட் நம்பர் ஆஃப் ஹை இன்புட் இருந்ததுனாலோ அவுட்புட் வந்து லோ, அதாவது 0 கிடைக்கும், மற்றதுக்கெல்லாம் ஹை. ஸோ இங்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா கேட்ஸும் ஒர்க் ஆகும். நீங்க எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் பாதர் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த AND கேட்டுக்கு நீங்க 100 இன்புட் கொடுத்தாலும் 4 இன்புட் கொடுத்தாலும் 5 இன்புட் கொடுத்தாலும் இதே லாஜிக் தான். 100 இன்புட் கொடுக்குறீங்கன்னா அந்த 100 இன்புட்டும் ஹையா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் ஹை கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இந்த NAND கேட்ல 100 இன்புட்டும் ஹையா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் லோ கிடைக்கும், மற்றதுக்கெல்லாம் ஹை கிடைக்கும். சரியா? அப்ப இந்த லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் இதே லாஜிக்ல தான் அது ஒர்க் ஆகும். Next class நம்ம வேற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். Thanks for watching this video. If you like this video, subscribe my channel, click the like button and share this to your friends.